அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ஆண்டுக்கு 3 கோடி பயணிகள் வந்து செல்லும் வகையில் ஓசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். கோவையில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்க பணிகள் தொடங்கப்படும். மதுரை, கோவையை தொடர்ந்து திருச்சியிலும் கலைஞர் பெயரில் நூலகம், அறிவியல் மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது, தமிழ்நாட்டில் இன்றைய நிலவரப்படி 19,872 நியாய விலைக் கடைகள் சொந்த கட்டிடங்களிலும், 9,285 கடைகள் வாடகையில்லா கட்டிடங்களிலும், 797 கடைகள் வாடகை கட்டிடங்களிலும் இயங்கி வருகின்றன. தனியார் கட்டிடங்களில் இயங்கும் நியாய விலைக் கடைகளுக்கு சொந்த கட்டடங்கள் கட்ட அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என உணவுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தேவைக்கு ஏற்ப நகராட்சியாகவோ மாநகராட்சியவோ தரம் உயர்த்தலாம் என சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது என அமைச்சரான கே.என். நேரு சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: நேற்று நிதி வசதியற்ற திருக்கோயில்களில் குறைந்த மாத ஊதியம் பெற்று வரும் இசைக்கலைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் தொகுப்பூதியம் வழங்கப்படும் எனவும், இந்த ஆண்டு செப்டம்பருக்குள் 1,900 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என சட்டசபையில் அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுக்கும் கடைக்காரர்களின் மீது அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் போன்றவற்றை பயன்படுத்தினால் புற்றுநோய் வரும் என்பதால் இது குறித்த விழிப்புணர்வை சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக மாணவர்களுக்கு வழங்க பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். எட்டாவது அறிவிப்பு: 3000 கைத்தறி நெசவாளர்களுக்கு 3 கோடி தறிகள் மற்றும் தறி உபகரணங்கள் வழங்கப்படும் எனவும், கைத்தறி துணிகளின் விற்பனையை அதிகரிக்க சென்னை தீவுத்திடலில் ஒரு தேசிய அளவிலான கைத்தறி கண்காட்சி 2 கோடியில் 4 மாநில அளவிலான சிறப்பு கைத்தறி கண்காட்சிகள் 1,20,00,000 செலவிலும் நடத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: அனைவருக்குமான பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதுவாக கூட்டுறவு அமைப்புகள் மூலம் 1,00,000 கோடி கடன் உதவி. பேரவையில் அமைச்சரான கே.ஆர். பெரியகருப்பன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். பத்தாவது அறிவிப்பு: காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தலா 30 லட்சத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள். பேரவையில் அமைச்சரான சங்கரபாணி தகவல். 11வது அறிவிப்பு: நான் முதல்வன் திட்டத்தில் தேர்வாகும் 1000 மாணவர்களுக்கு சிகரம் தொடு திட்டம். அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. கடைசியாக 12வது அறிவிப்பு: பொதுமக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் விற்பனை செய்யும் சேவை விரிவாக்கப்படும் எனவும், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள வாரா கடன்களை வசூலிக்க விசாரணையை கண்காணிக்கவும் தீர்வு திட்டம் தொடங்கப்படும் என்றும் பேரவையில் அமைச்சரான கே.ஆர். பெரியகருப்பன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.